லவ்வு, ஷேரு, சப்ஸ்கிரைப். இப்படி ஒரு திரைப்படம். கதை என்னங்க, ஹீரோ வழக்கம் போல் ஒரு கல்லூரி மாணவர், ஒரு மத்தியதர வர்க்கம், எல்லா குடும்பம் மகிழ்ச்சியான இருக்கக்கூடிய குடும்பம். அதுபோல் ஆப்போசிட் சைடு எப்போதும் எம்ஜிஆர் காலத்து இந்த காலம் வரலையும் ஒரு அழகான நார்த் இந்தியாவிலேருந்து ஏழைப்பாளையம் இங்கே வந்து இங்கே தொழில் பண்ணி, என்ன தொழில் பண்ணுவாங்கன்னு தெரியும், தொழில் என்றால் வட்டி, அது மாதிரி பண்ணி ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருக்கிறார்கள். அவருடைய அந்த பெண்ணை இவர்கள் விரும்பி காதலிக்கிறார். இருவருமே ஒரு இன்னும் சொல்ல போனால் பெண்ணும் கொஞ்சம் கூடுதலாகவே விரும்பி காதலிக்கிறார். இதில் என்னங்க வித்தியாசம் இருக்குது, இதை ஒரு படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டாக இருந்தது. இவர்கள் இருவரும் ஓப்பனிங்கில், படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு பெண்ணும் ஆணும் ஒரு ஓடி விடுகிறார்கள். அவர்கள் தொடர்பாக காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னங்க அது, யாரை பிடிச்சி கேட்குறாங்கன்னா, ஜாவா சுந்தரேசன் இருக்கிறார்ல, அவர் டூ வீலரில் அழைச்சிட்டு வர்றாரு. அது சிசிடிவி கேமரா பார்த்தா நீ தான் ஏன் பிடிச்சிட்டு போனேன்னு அவரை பிடிச்சி அநியாயம் பண்ணி போலீஸு ரவுடி கும்பல் அதெல்லாம் செய்ய தானே செய்வாங்க. சேட்டுகள் எப்போதும் நேரடியாக அடிக்க மாட்டாங்க, காசு பணத்தை கொடுத்து இன்னொரு ஆள் வச்சு அடிப்பாங்க. அப்படி ஒரு கதை. ஏன் அவர்கள் சென்றார்கள், ஓடினார்கள்? ஏன் ரெண்டு பேரும் இங்கே இருக்கக்கூடிய அவர் பையனுடைய அப்பா வந்து ஒரு பெரியார் அம்பேத்கரிஸ்ட்டு, அவர் வந்து ஒரு சமுதாய சீர்திருத்தம். அந்த குடும்பம் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, இன்னும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன் அந்த ஊரை விட்டு ஓடினார்கள்? அங்கே போய் ஒரு எதற்காக ஓடினார்கள்? பார்க்க போனார்களா, திருமணம் செய்து கொண்டார்களா, தப்பிச்சு ஓடினார்களா அப்படிங்கிறதா கதை. இதில் என்னென்னா, எப்போதுமே திருமணம் என்பது வந்து இருமணம் ஒன்றாகும். நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறோம், இருமணம் என்பதில் இரு பணம், இரு ஜாதிகள், ஒரே ஜாதி ஒரே மதம், இன்னும் வசதி வாய்ப்புகள், ஈக்குவல் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். ஆனால் அவர்களுக்கு உள்ள மனசை நம்ம பார்க்குறது. இந்த ஹீரோ அவர் தேடி போனதில், அவர் போனோன்னே எதை தேடி போனாரோ அவர் ஹீரோ விட்டு செல்கிறார். அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், அது நார்த் இந்தியாவில், இன்னும் சொல்ல போனால் காசியை வளைச்சி படம் பிடிச்சிருக்காங்க. காசி மாநகரில் அந்த இதில் வந்து திரிவேணி சங்கம் இருக்குல்ல, வளைச்சி படம் பண்ணியிருக்காங்க. இது காசிக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு கூடுதலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன எங்கெங்கே கிடைக்கிது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது திரைப்படத்தில் அது ஒரு பேரலாக கொடுப்பாங்க. நம்ம நாகரிகம், நம்ம விரும்பிய இடங்கள் கொண்டு காட்டுவது என்பது இந்த காலத்தில் அந்த காலத்தில் இருந்தது. சரிங்க, இதில் என்னாச்சுன்னா, காவல்துறை பணத்துக்கு எப்படியெல்லாம் ஆப்ரேட் ஆகுறாங்க. அந்த நண்பர்கள் இன்னும் பணக்கார இடத்துல சேரணும், பொண்ணோட மனசை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எப்படி செய்திருக்கிறார்கள். இதை யார் பார்க்கலாம்? கல்லூரி மாணவர்கள் பார்க்கலாம், இளைஞர்கள் படித்து விட்டு திருமணத்திற்காக இருக்கிறவங்க, குடும்பத்தோடு கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படம். புது ஹீரோ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஹீரோ வந்து அவருக்குள்ள கட்டுமஸ்தான உடம்பு, அவர் ஃபைட்டு, டான்ஸு எல்லாத்துக்கும் அது திரைப்படத்திற்காக பெருமை எடுத்தது போல் செஞ்சுருக்காங்க. இதை எல்லோரும் பார்க்கலாம். ஹீரோயின் ஆல்சோ நல்ல கம்பெனியன் கொடுத்து, புதிய இயக்குனர், எத்தனை 30 வருடங்களை அவர் ரொம்ப கண்ணீர் வடித்து சொல்கிறார். விஜயகாந்த் ஆஃபீஸில் வந்து நான் பிளேட்டு கழுவுனேன், ப்ரொடக்ஷனில் எல்லாம் செய்கிறதால பிளேட்டு கழுவுனேன், டேபிள் துடைச்செல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருமே அப்படி தான். பெரிய பணக்காரர் இருந்தால் ஒரு படம் 2 படம் பண்ணலாம். நிமிர்ந்து நிற்கலன்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. நல்ல எந்த இடத்துலையும் கதை தொய்வு இல்லாமல் தேவையான அளவுக்கு தேவையான காட்சிகள், அமைப்புகள், பாடல்கள், அதை மாதிரி இசை, கேமராவில் விளையாடி விரட்டியிருக்கு. பார்க்க